இன்னைக்கு நம்ம காரைக்கால்லேருந்து கிளம்பி வேளாங்கண்ணிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். வேளாங்கண்ணிக்கு போகிற வழியில் காட்சிகள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. இது வேளாங்கண்ணிக்கு போகிற வழியில் காரைக்காலில் இருக்கிற கான்ஃபிட் பெட்ரோல் பங்குங்க. அப்படின்னா பாண்டிச்சேரி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன் லிமிட்டடாங்க. அதாவது இது கவர்மெண்ட் பெட்ரோல் பங்குங்க. ஸோ வெளியே இருக்கிறத விட இங்கே பெட்ரோல் விலை கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஒரு வழியாக நம்ம டீசல் ஃபில்லப் பண்ணிவிட்டு வேளாங்கண்ணியை நோக்கி நம்முடைய ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. வாங்க போகலாம். ஒரு வழியாக காரைக்கால் போர்ட்டை நம்ம தாண்டி வந்துட்டோங்க. இப்போ தான் ரொம்ப பயங்கரமான இடம் இது தாங்க வாஞ்சூர். வாஞ்சூர் ஏன் ரொம்ப பயங்கரமான இடம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நாகப்பட்டினம் இல்லை காரைக்காலில் இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது தாங்க காரைக்காலுக்கும் தமிழ்நாடுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பார்டருங்க. நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு வருவாங்கங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம காரில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை பைக்கில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை ட்ராவல் பண்ணாலே சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக பொறுமையாக தாங்க போகணும். இந்த ரவுண்டானால் அப்படியே லெஃப்டில் திரும்பினீங்கன்னா நாகூர் போகிற ரோடுங்க. நீங்கள் நேராக நாகூருக்கு போயிடலாங்க. ஆனால் நம்ம இப்போ பைபாஸில் அப்படியே வேளாங்கண்ணியை நோக்கி தானேங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் எல்லாம் கிடையாதுங்க. நாகூர் உள்ளே போய் நாகப்பட்டினம் உள்ளே போய் அப்புறமேல் தாங்க வேளாங்கண்ணிக்கு போகணும். இப்போ இந்த பைபாஸ் போட்டதுக்கப்புறம் இந்த ட்ராவலிங் டைமுங்கிறது ரொம்பவே குறைஞ்சிட்டுங்க. வாஞ்சூரை தாண்டின உடனே கொஞ்சம் வேகமாக போகலான்னு பார்த்தா இங்கே பைபாஸ் ஒர்க் போயிட்டுருக்குங்க. அதாங்க விழுப்புரம் நாகப்பட்டினம் ஹைவே ஒர்க் போயிட்டுருக்குங்க. ஸோ டேக் டைவர்ஷன்னு ரோட்டில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்மளை மாற்றி மாற்றி விடுறாங்கங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்ச பிறகு ட்ராவலிங் டைம் இன்னுமுமே குறையுங்க. பேசிக்கிட்டே அப்படியே நம்ம நாகப்பட்டினத்தை கிராஸ் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, இந்த ரவுண்டானா இருக்குல்ல, இதில் அப்படியே நீங்கள் லெஃப்ட்டில் கட் பண்ணிங்கன்னா நாகப்பட்டினம்ங்க. அதே சமயம் ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா திருவாரூருங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம வேளாங்கண்ணிக்கு போகிற ரோடுங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். வேளாங்கண்ணியோட என்ட்ரன்ஸுக்கு நம்ம வந்தாச்சுங்க. கூட்ட நெரிசல் எதுவும் அதிகமாக இல்லாமல் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்து வந்து போகுதுங்க.
கோயிலை பார்க்குற தூரத்திற்கு நம்ம நெருங்கி வந்துட்டோங்க. முன்னெல்லாம் கோயிலுக்கு பக்கத்திலேயே பார்க்கிங் இருக்குங்க. நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இப்போலாம் நம்ம கோயிலுக்கு பக்கத்துலலாம் வண்டியை நிறுத்த முடியாதுங்க. விறுவிறுன்னு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாம்னு பார்த்தா, நேர்த்தி கடன் இருக்கு, வேண்டுதலை நிறைவேற்றாம கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க என்ன. வேண்டுதலை நிறைவேற்றிட்டு மாலையும் வாங்கிட்டு ஒரு வழியாக நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோங்க.